இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, செங்கடலை என்ன செய்யறாங்க, கடந்து சரியா. பின்னாடி வந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அதே போல எங்க கடக்க வந்தாங்களாம். என்ன நம்பிக்கை அவங்களுக்கு, இவனுங்க கடக்கும் போது இது மூடல, நம்ம கடக்கும் போதும் நம்மளை விட பிசாசுக்கு தான் விசுவாசம் ஜாஸ்தி போல. இதுல கொடுமை என்ன தெரியுமா, நம்ம ஆளுக எல்லாம் பாவம் அப்ராமியா நடந்து வைக்கிட்டு இருக்கான். எதுக்குள்ள? இவங்க குதிரையில வராங்க, ஸ்பீடா வந்து உள்ள வச்சு முக்கிட்டாரு தெய்வம் ஒரு முக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கர்த்தர் திறந்து வச்ச வழியில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் மட்டும்தான் செல்லும். கர்த்தர் திறந்து வச்ச வழியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம், அவங்க போறதுக்கு மட்டும்தான் அப்ரூவல். எல்லாரும் உட்புகுந்து உள்ள நடக்கிறதுக்கு அப்ரூவல். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ சித்தமும் கர்த்தர் கொடுக்கிற விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து போகணும்னு அர்த்தம். ஒருத்தன் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாம கர்த்தருடைய விசுவாசத்தை பிடிக்கிறான்னா அவன் ஒரு முட்டாள்னு அர்த்தம். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? மதியினர்களா இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீங்கள் மதியற்றவர்களா இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள. ஏன் அதை அறிந்து கொள்ள சொல்றாருன்னா, அப்பத்தான் விசுவாசம் ஒர்க் ஆகும். இன்னைக்கு சித்தம் தனியா விசுவாசம் தனியா பிரிஞ்சிருச்சு. இல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தா தான் விசுவாசம் செல்லுபடியாகும்.